நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வீராக்கு வந்து ஹஸ்பண்டா வந்து நம்ம மாறன் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ரோமோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு வந்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வீரா கிட்ட தான் கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவர் இருக்கார்ல ராகவன் போய் கேட்காரு, வீரா அந்த ஆடு கொஞ்சம் ஒத்துக்கோயேன், நீ நடித்தா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும், டேரக்டர் வந்து விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி மாமா, நான் எப்படி நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தயங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வீரா, சும்மா ஆக்ட் பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்காங்க. யோசிச்சு முடிச்சுட்டு சரி மாமா நான் வேணால் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு பார்த்தா அவங்க கூட நடிக்க வேண்டிய அந்த மேல் கேரக்டர் இருக்காங்கல்ல, அதாவது ஹஸ்பண்டாக நடிக்கிற கேரக்டர் வந்து அன்னைக்குன்னு பார்த்து வரல. உடனே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, சார் அவர் வந்து இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை, வராமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனையும் மாறன் ராகவன் வந்து பயப்படுறாங்க. ஐயோ இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நிறைய போட்டு இன்றைக்கி ஆடு ஷூட் பண்ணணும் ரெடி பண்ணி வச்சோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டாக இன்றைக்குள்ள நான் ஆடை முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் சொல்கிறாங்க. எப்படி முடிப்பீங்க, அதான் ஆள் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேற்று எனக்கு ஒரு பையனை என் கூட அனுப்பி வச்சிங்களே, அந்த பையன் பேர் என்னது, மாறன், அந்த தம்பியை போட்டால் கரெக்டாக இருக்கும், அவனும் நம்ம ஆடுக்கு சூட் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் ஆல்ரெடி வந்து வில்லிங்காக இருக்கார். நம்ம வீரா வந்து அதாவது கதாநாயகன் நடிக்க போகிறாங்கல்ல, அதாவது 2 பேருக்கு என்ன கேரக்டர்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கேரக்டர். அதாவது வீரா வந்து ஒய்ஃபு, நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறனை வந்து ஹஸ்பண்டாக நடிக்கிறது கூப்பிட்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராகவா நான் நடிக்க மாட்டேன்னு எப்படா சொன்னேன், நான் நடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கண்மணி இருக்காங்க. ஐயோ இவன் வந்து ஹஸ்பண்டாக நடிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் படி எல்லாருமே நடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இடையில ஒரு சீன் வந்து என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்குற மாதிரி இருக்குது. உடனே சமாதானப்படுத்துறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறனை சொல்லி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு நடிக்கிறதுல. அதை பார்த்து கண்மணி வந்து அந்த பக்கம் ஒரு வாரத்தில் நின்றுட்டு வயிறு பொறுமிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்காக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.